எல்லாருக்கும் வணக்கம். நான் மியா பேசுகிறேன். நான் இப்போது என்னோடய லேட்டஸ்ட் மூவி யமன் ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன் இங்கே சென்னையில். மூவி ரிலீஸ் பண்ணுறது February 24th. ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு மூவி. விஜய் ஆண்டனி கூட நடிச்சிருக்கேன் நான் இந்த படத்தில். ஸோ மூவி ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜீவா சங்கரோட அமரகாவியம் பார்த்து நான் ரொம்ப ஆடிட்டேன். ஆனால் அந்த கதையை ஒரு இயக்குனர் தன்னோட டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் கையாள முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதையில் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த கதையை அந்த மனுஷன் கையாண்டதை பார்த்து நான் பெஜராகிட்டேன். நான் அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன், எனக்காக கதை இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. கதை சொன்னார், நல்லா இருந்தது, டைட்டில் வரையாமல் செம்மையாக இருக்குது பிரதர் அப்படின்னு. டைம் இல்லை பிரதர் அப்படின்னு. அப்போ பாய் பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரு வாட்டுக்கா. பட்டு இப்போ போஸ்ட்டு பார்க்கும்போது நிச்சயமாக போகாமல் அப்படிலாம் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருக்குது. முதல்ல கதை தான் ஹீரோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் அவர். நல்ல கதை, நல்ல கேரக்டர்ஸ், அதில் யார் நடித்தாலும் அந்த படம் ஓடும், அந்த கதை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறார். இப்படி தான் அவர் படிப்படியாக ஏறி வந்தார். விஜய் ஆண்டனி ஒரு சகல கலா வல்லவர், சவுண்ட் இன்ஜினியர், பாடகர் மற்றும் கடினமான உழைப்பாளி, மிக சிறந்த நடிகர். அவர் முதல் படத்திலே ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள ஒரு வெறி இருக்குது, அவருக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் நிஜ வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெறி அவரை ஒரு மிகப்பெரிய நடிகனாக, அதாவது யமன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி நம்பர் 1 நடிகராக எல்லா நிறுவனங்களும் அவர் பின்னால் இருக்கும். அவரை வைத்து படம் எடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர் சொந்த நிறுவனம் இருந்தாலும் இப்பொழுது வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர்கிட்ட கதை சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இந்த படத்தை நீங்கள் எப்படி, இந்த கதையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவர் சொன்ன ஒரு சீனுமே, ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு டேர்ன் இருந்தது. இல்லை நான் இதை ஒரு வெறியோடு பண்ணியிருக்கேன். இந்த படம் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கதை சமீப காலத்தில் எங்கேயுமே சினிமாக்களில் பார்க்காத ஒரு களத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை ரெடி பண்ணார். வணக்கம். தினமலர் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் யமன் படத்தோட இயக்குனர் ஜீவா சங்கர் பேசுகிறேன். இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் சார் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மியா ஜார், தியாகராஜன் சார், சார்லி சார், சுவாமிநாதன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது. விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். நிச்சயமாக 5 பாடல்களுமே உங்கள் மனசை கவர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கமர்ஷியலான வகையில் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு அரசியல் பின்னணியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு இந்த படம் நிச்சயமாக தமிழ் திரைப்பட ரசிகர்களை ரொம்ப பிடிக்கணும்னு நம்புகிறேன். படத்தின் தயாரிப்பாளர்கள் லைக்கா சார், ராஜு சார், கருணா சாருக்கெலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா சங்கர் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர், நான் அறிமுகப்படுத்தின டைரக்டர். யமனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹிந்திலையும் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய டைரக்டராக வருவீங்க சங்கர். ஒரு கேமராமேன். சரி, ஒரு நார்மலான கதையெல்லாம் நீங்கள் எழுதலை. நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான், அமரகாவியம், இன்றைக்கி யமன். சாதாரண கதைகள் கிடையாது. ரொம்ப அருமையான கதாசிரியர் நம்ம சங்கர். அவருக்கு பெரிய உயரம் காத்துட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கர். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் என் கூட நடித்த மியா ஜார்ஜ், உங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், சினிமா இண்டஸ்ட்ரின்றது நம்ம வெளியேருந்து பார்க்குற சினிமா இண்டஸ்ட்ரி வேறு. உள்ள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைட்ஸ் இதில் இருக்காங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி தெலுங்குலலாம் நிறைய குறைஞ்சிருச்சு.
நம்ம தமிழன்